ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ரெசிபின்னு சொல்லிடுறேன். சம்பால் ரெசிபி. சம்பாலில் நிறைய இருக்குது. சிக்கன் சம்பால், மீன் சம்பால், சொத்தம் சம்பால், ஊடம் சம்பால், இக்காம்பலி சம்பால், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ்ஜில் தோஃபு சம்பால், இந்த மாதிரி நிறைய வச்சு செய்யலாம். நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா இக்காம்பலி சம்பால் தான். இக்காம்பலிஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நெத்திலி பொடி இருக்கும் இல்லையா, நெத்திலி கருவாடில் குட்டி நெத்திலி, அந்த பொடி நெத்திலி. ஸோ அதை வச்சு செய்கிற சம்பாலோட ரெசிபி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கோழி சம்பால், அதுக்கப்புறம் ஊடாங் சம்பால், ப்ரான் சம்பால்லாம் வந்து ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரான் சம்பால் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஷேர் பண்ணி. சிக்கன் சம்பால் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்துட்டு இந்த இக்காம்பலி சம்பால் வந்து பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து இக்காம்பலி சம்பாலில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆடன்லாம் பண்ணுவோம். என்னென்னா தோஃபு, ஃபிஷ் பால், கிழங்கு, அதுக்கப்புறம் காடை முட்டை இதெல்லாம் போட்டு தான் செய்வோம். ஸோ அதோட ரெசிபியை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சம்பால் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு, தோஃபு வந்து சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோஃபு வந்து பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். தோஃபு வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்லேருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து ஃபிஷ் பால், நல்லா குட்டி குட்டி பால் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, ஃபிஷ் ஃப்ளேவரில் வந்து இருக்கும். அப்புறம் காடை முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு நெத்திலி பொடி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த நெத்திலி பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா இதை விட சின்ன நெத்திலி பொடியெலாம் கிடைக்கும். அது வந்து ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும், கிறிஸ்பியாக. நான் எம்டிஸ்லேருந்து இது தான் வந்து வாங்குறது. தலையோடு தான் இருக்கும். தலை இல்லாமல் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சம்பாலாம் சமைக்கிறோம் அப்படின்னா சின்ன நெத்திலி பொடி எடுக்கிறது தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட்டு. என்ன சம்பால் செஞ்சாலும் சரி இதுதான் ரொம்ப மெயின். காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் வந்துட்டு நல்லா ஊற வச்சு ஆனதுக்கப்புறம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்து நெத்திலி பொடியில் வந்து தலை எல்லாமே, அந்த குடல் தலை எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். அதோட போட்டு சமைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த குடல்லாம் இல்லாமல் ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து பிச்சுட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணோம் அப்படின்னா மீதம் இருக்கிற குடல் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சமைக்க வேண்டியது தான். மெயினாக சிக்கன் சம்பால், மீன் சம்பால், அதுக்கப்புறம் இந்த இக்காம்பலிஸ் இதெல்லாம் வந்து சமைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபஸ்ட் அந்த ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். நான் வந்து ப்ரான் சம்பால் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு சம்பால் செய்வேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் சும்மா ப்ரான் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுவேன். அது சோத்தோங் இதெல்லாம் வச்சு செய்கிறோம் அப்படின்னா சும்மா ஃப்ரை பண்ணாமே சேர்க்கலாம். பட்டு சிக்கன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த இக்காம்பலிஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம செய்யணும். நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 வேக்காடுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் தோஃபுமே வந்துட்டு நல்லா வெளிப்பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுமே வந்துட்டு எடுத்துட்டேன். ரொம்ப வந்து முருகலாக வந்து பொரிச்சோம் அப்படின்னா சம்பாலில் சேர்த்துட்டு சாப்பிடும்பொழுது ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணோன்னா வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த தோஃபு வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 பதத்துக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நெத்திலி பொடி அதையுமே வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் நெத்திலி பொடி சம்பால் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிப்பேன். கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு அரைச்ச அந்த சாறு வந்து சேர்ப்பேன் ஃப்ளேவருக்காக. ஸோ நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி பொடி போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. இந்த கருவாடு போடும் பொழுது அந்த வாஷ் பண்ணியிருப்போம்ல அந்த தண்ணியோடு சேர்ந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணோன்னா அந்தளவுக்கு ஃப்ரை ஆகாது. ஸோ மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபைனலாக நெத்திலி பொடியை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. காடை முட்டையை வேக வச்சுட்டேன். ஃபிஷ் பால் வந்துட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை, சும்மா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மிளகா பேஸ்ட்டு அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சம்பாலில் ரொம்ப முக்கியமே இந்த சில்லி பேஸ்ட்டை வதக்கிறது தான். நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக வேக வைக்காமல் வந்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மிளகாவோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் தானே இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. அடி பிடிச்சிச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
நான் வந்து கொஞ்சம் நெத்திரி பொடி எடுத்து அரைச்சிக்கிட்டேன் அதில் வந்து சேர்க்கறதுக்காக. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த சாறு மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புளி கரைசல், ரொம்ப கொஞ்சமாக, அதுக்குன்னு நிறைய சேர்த்துடக்கூடாது, மீன் குழம்புக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக வந்துட்டு புளி கரைசல் அதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அரை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருவாடு அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம், ஃபிஷ் பால் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அரை உப்பு மட்டும் போட்டுட்டு அந்த புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ நல்லா இந்த சம்பால் கொதித்து அது நல்லா வற்றி வரும். நான் பார்த்திங்கன்னா 2 டைப் மிளகா யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதுமே. எனக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் 2 டைப் மிளகா யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்பைசி அவ்வளோவா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாயில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா அதை வேக வச்சோ இல்லை ஊற வச்சோ அரைச்சிக்கோங்க. நான் வந்து சம்பா மிளகா அண்ட் காஷ்மீரி மிளகா 2மே தான் சேர்த்துருந்தேன். தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி அந்த சம்பால் திக்கானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம அரவேக்காடை தானே ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு மைக்ரோவேவில் குக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு சேர்க்கல, கடைசியாக தான் சேர்த்துருந்தேன். ஃபிஷ் பாலில் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காடை முட்டை வந்து சேர்த்துருந்தேன். காடை முட்டை என்னமோ பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக அழகாக சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை வேக வச்சு உரிக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே, அதை உடையாமல் இது பண்ணாமல் இது கொஞ்சம் உடைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் உரித்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, தோஃபு, அதுக்கப்புறம் நெத்திரி பொடி எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டாச்சு. அப்படியே எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போட்டதுனால ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் அந்த சம்பால் கூட சாறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லிலாம் போட்டோம் அப்படின்னா இக்கான் பிளீஸ் காடை முட்டை சம்பால் வந்து ரெடி ஆகிரும். என்னோடய வீடியோவை இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. குட்டி குட்டி நெத்திலி பொடி, காடை முட்டை, உருளைக்கிழங்க வச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி சிக்கன் சம்பாலோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சம்பால்லாம் சமைச்சோம் அப்படின்னா வெறும் சாதத்தில் போட்டு சுட சுட பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சொதி, கீரை சாம்பாருக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஸோ நாங்கள் வந்துட்டு கீரை சாம்பார் கூட வச்சு சாப்பிட்ருந்தோம், செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.